ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஃபயர் வித் ஆர்பி சேனல். நம்ம சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 25ஆம் தேதி மாசி 13ஆம் நாள் பிரதோஷமானது வருதுங்க. இந்த பிரதோஷம் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்று வரதுனால இந்த பிரதோஷத்திற்கு அதிக முக்கியத்துவம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதாவது செவ்வாய்க்கிழமை அப்படின்னு சொல்லும்போது இந்த நாள் தெய்வ வழிபாட்டிற்கு உகந்த நாளாகவும் அதே போல் சிறப்பான ஒரு மங்களகரமான நாளாகவே சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த பிரதோஷ நாள் அன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் செல்வ வளத்தை நீங்கள் அதிகரிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பரிகாரங்களை பிரதோஷ நாள் என்று நீங்கள் கண்டிப்பாக செய்யலாம். இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் செல்வ வளம் நீங்கள் நினைக்காத ஒரு அளவுக்கு எட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஆசைகள் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக இந்த செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய பிரதோஷ நாளன்று இந்த பரிகாரத்தை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. பொதுவாகவே பிரதோஷம் அப்படின்னு சொல்லும்போது இந்த பிரதோஷ நாளானது சிவபெருமானுக்கு உரிய நாளாக சொல்லலாம். பிரதோஷ நாளில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான மக்கள் வழிபாடு செய்வாங்க. அதாவது நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஆசைகள் இருந்தால் நினைத்த காரியங்கள் நடக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா பிரதோஷ நாளன்று வழிபாடு செய்யலாம். அப்படிப்பட்ட இந்த பிரதோஷ நாளன்று நீங்கள் இந்த மாதிரி பரிகாரத்தை செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் செல்வ வளம் அதிகரிக்கும். இதே போல் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் பார்த்தீங்கன்னா படிப்படியாக இதனால் குறையலாம். ஸோ உங்களால் முடிந்தால் இந்த மாதிரி பரிகாரத்தை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ என்ன பரிகாரம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். பிரதோஷம் என்பது சிவபெருமானுக்குரிய ஒரு நாளாக சொல்லலாம். பிரதோஷம் அப்படின்னு தெரியும் போது இந்த நாள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான மக்களுக்கு தெரியக்கூடிய ஒரு விஷயமா கண்டிப்பாக இருந்திருக்கும். இந்த பிரதோஷ நாளன்று பலரும் பார்த்தீங்கன்னா சிவபெருமானை நினைத்து விரதம் இருந்து பிரதோஷ நேரத்தில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்வாங்க. இப்படி வழிபாடு செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா தங்களால் இயன்ற அபிஷேக பொருட்களை வாங்கி தருவதையும் வழக்கமாக வைத்திருப்பாங்க. இந்த மாதிரி அபிஷேக பொருட்களை வாங்கி தருவதனால நமக்கு பலவிதமான நன்மைகள் இதனால நடக்குங்க. எந்தெந்த பொருட்களை கொடுத்தா என்னென்ன நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறதையும் தெரிந்து கொள்ளலாம். அதே போல இந்த பிரதோஷ நாளன்று பெரும்பாலான மக்கள் பார்த்தீங்கன்னா மாதம் தோறும் தவறாமல் இந்த மாதிரி சிவ பெருமானை வழிபாடு செய்து வருகின்றனர். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த பிரதோஷம் என்பது சிவ பெருமானுக்கு உரிய கிழமையான செவ்வாய் கிழமையோடு சேர்ந்து வரும் பொழுது அதற்கு அதிக சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தேய்பிரையோடு வரக்கூடிய பிரதோஷம் என்பதால் நம்மளுடைய செல்வ வளத்தை பெறுவதற்குரிய வாய்ப்புகளும் உண்டாகலாம். அப்படி செல்வ வளம் உங்கள் வாழ்க்கையில் அதிகரிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த செவ்வாய்க்கிழமை வருகின்ற பிரதோஷ நாளன்று நீங்கள் இந்த மாதிரி பரிகாரங்களை செய்யலாம். சிவ பெருமானை வழிபாடு செய்பவர்கள் இந்த பிரதோஷ நாளன்று சிவ பெருமானின் நாமத்தை உச்சரித்து விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா நந்தி வழிபாடும் இந்த நாளில் நீங்கள் செய்வது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லலாங்க. செவ்வாய்க்கிழமை வருகின்ற பிரதோஷ நாளன்று மட்டுமில்லாமல் மற்ற தினங்களில் நீங்கள் இந்த மாதிரி வழிபாடுகளை செய்யலாம். இந்த மாதிரி சிவ பெருமானை நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது மிகவும் சிறப்பு வாய்ந்த நற்பலன்கள் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த பிரதோஷ நாளில் சிவ பெருமானுக்கு என்ன மாதிரி பொருட்களை கொடுக்கலாம், இதனால் உங்களுக்கு என்னென்ன பலன் கிடைக்குது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். இந்த பிரதோஷ நாளன்று சிவபெருமானுக்கு தும்பை, ஊமத்தை பூ, வெல்வ இலை, தாமரை பூ போன்றவற்றை வாங்கி தரலாம். அதோடு பார்த்தீங்கன்னா சிவபெருமானின் வாகனமாக திகழக்கூடிய நந்தி பகவானுக்கு காப்பரிசை செய்து தருவது நல்ல பலனை தரும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆலயத்திற்கு செல்ல இயலாதவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த வழிபாட்டு முறையை பின்பற்ற முடியாதுங்க. இந்த மாதிரி வழிபாட்டை பின்பற்ற முடியாதவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சிவ பெருமான் மற்றும் நந்தி படங்களுக்கு உங்களுக்கு தெரிந்த அளவு அபிஷேகமும் பூஜையும் செய்து வழிபாடு செய்யலாம். ஒருவேளை வீட்டிலும் பூஜை செய்ய முடியாதவர்கள் இருந்தீங்கன்னா இந்த பிரதோஷ நாளன்று வரக்கூடிய சந்திர ஹோரையில் சிவ பெருமானை நினைத்து ஒரு பரிகாரத்தை செய்தால் அந்த பரிகாரத்தின் பலனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய செல்வ வளம் மேலும் அதிகரிக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்படுது.
இந்த பரிகாரத்தை பார்த்தீங்கன்னா சந்திரகா கோரகையான காலை 6 மணிலிருந்து 7 மணிக்குள், மதியம் 1 மணிலிருந்து 2 மணிக்குள், அதே போல இரவு 8 மணிலிருந்து 9 மணிக்குள் செய்யலாம். இந்த சந்திர கோரகை செய்யறதா இருந்தா நீங்க பிரதோஷ நாளன்று இந்த மணிலேருந்து இந்த நேரத்துல நீங்க செய்யலாம். அப்படி என்ன பரிகாரத்தை செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4 நேரங்களையும் நீங்க தவற விட்டீங்கன்னா ராகு காலம் யமகண்டத்தை தவிர்த்து மீதம் இருக்கக்கூடிய நேரத்தில் இரவு 12 மணிக்குள்ள நீங்க இந்த பரிகாரத்தை செய்யலாம். இதற்கு முனையாக உடையது என்னன்னு பார்த்தீங்கன்னா 10 பச்சரிசி கண்டிப்பா அவசியம். இந்த பச்சரிசியை உங்களுடைய இடது கையில் வைத்து கொண்டு வடக்கு பார்த்தவாறு அமர்ந்து கொள்ளலாம். பிறகு பார்த்தீங்கன்னா சிறிது பச்சை கற்பூரத்தை கைகளில் நுணுக்கி அந்த பச்சரிசியுடன் சேர்த்து கொள்ளலாம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ₹1 அல்லது ₹2 நாணயத்தையும் இந்த பச்சரிசியுடன் வைத்து உங்களுடைய வலது கையை வைத்து பச்சரிசியை மூடி கொள்ளலாம். இப்பொழுது பார்த்தீங்கன்னா சிவபெருமானை மனதோடு நம்பி பணவரவு உங்க வாழ்க்கையில் அதிகரிக்க வேண்டும், செல்வ வளம் பெருக்க வேண்டும் என்று மனதார நீங்க வேண்டிக் கொள்ளலாம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஓம் சோமேஸ்வராய நமக என்னும் மந்திரத்தை 108 முறை நீங்க உச்சரிக்கலாம். இந்த மாதிரி பரிகாரத்தை செய்யும் பொழுது நம்ம வீடியோவில் சொல்லியிருக்க நேரத்தில் மட்டுமே நீங்கள் இந்த பரிகாரத்தை சொல்லலாங்க. இந்த பரிகாரத்தை நீங்கள் எந்த இடத்துல செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு பூஜை அறையில் மட்டுமே இந்த பரிகாரத்தை செய்யலாம். பூஜை அறை இல்லாதவர்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் எந்த இடத்தில் அமைதியாக உங்களால் இந்த பரிகாரத்தை செய்ய முடியுமோ அந்த இடத்துல நீங்கள் கண்டிப்பாக செய்யலாம். இந்த மாதிரி சிவபெருமானை மனதார வழிபாடு செய்த பிறகு இந்த பச்சை அரிசி, பச்சை கற்பூரம், நாணயத்தை பணம் வைக்கக்கூடிய இடத்தில் ஒரு பேப்பரில் மடித்து வைத்து விடலாம். 1 மாதம் வரை இது அப்படியே அந்த இடத்துல நீங்க வைக்கலாம். 1 மாதம் கழித்து பச்சரிசை எடுத்து கால்படாத இடத்தில் போடலாம். அந்த நாணயத்தை பார்த்தீங்கன்னா ஏதாவது கோவில் காரியங்களுக்கு நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய பிரதோஷ நாளன்று சிவபெருமானை நினைத்து இந்த பரிகாரத்தை செய்பவர்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில செல்வ வளம் கண்டிப்பா உயரலாம். ஸோ உங்களால் முடிந்த இந்த மாதிரி பரிகாரத்தை கண்டிப்பா நீங்க செய்திடுங்க. இந்த பரிகாரம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஒரு எளிமையான பரிகாரமா கண்டிப்பா உங்களுக்கு இருக்கலாம். இந்த பரிகாரத்தை நீங்க கோவிலுக்கு சென்று செல்வது உங்களுக்கு மிகுந்த நற்பலனை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலே உங்களால் முடிந்த அளவுக்கு இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்திற்கு என்னென்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசி, நாணயம், பச்சை கற்பூரம், இந்த 3 பொருள் இருந்தாலே போதுங்க. இந்த பரிகாரத்தை நீங்க செய்து விடலாம். ஸோ உங்களால் முடிந்தால் இந்த பரிகாரத்தை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய பிரதோஷ நாளில் இந்த பரிகாரத்தை மட்டும் நீங்கள் செய்யாமல் உங்களால் முடிந்தால் பிரதோஷ நாளில் சிவபெருமானுக்கும் சிவபெருமானுடைய வாகனமாக இருக்கக்கூடிய நந்தி பெருமானுக்கும் உங்களால் முடிந்த அபிஷேக பொருட்களை நீங்கள் கொடுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் அபிஷேக பொருட்களை கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் பார்த்தீங்கன்னா படிப்படியாக குறையலாம். ஸோ கண்டிப்பாக வரக்கூடிய பிரதோஷ நாளில் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிரதோஷ நாளன்று இந்த மாதிரி நீங்கள் அபிஷேக பொருட்களை கொடுக்கும்போது ஒவ்வொரு பொருட்களுக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கஷ்டங்கள் படிப்படியாக கண்டிப்பாக குறைவதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி பரிகாரத்தை பார்த்தீங்கன்னா பெரும்பாலான மக்கள் நம்பி இந்த பரிகாரத்தை வரக்கூடிய பிரதோஷ நாளன்று கண்டிப்பாக செய்வாங்க. நீங்களும் ஒரு முறையாவது இந்த பரிகாரத்தை செய்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதன் பிறகு உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை நீங்களே கண்கூடா பார்க்கலாம். ஸோ முடிந்த அளவுக்கு சிவபெருமான் பக்தர்கள் மட்டுமில்லாமல் அனைவரும் இந்த பரிகாரத்தை பிரதோஷ நாளன்று ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பரிகாரம் செய்த பிறகு உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாசிட்டிவான எனர்ஜி உங்களுக்கு தெரிய வரும். அதே போல் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு ஒரு நல்ல முடிவும் நல்ல தீர்வும் கண்டிப்பாக கிடைக்கலாம். ஸோ சிவபெருமானுக்கு உரிய பரிகாரமான இந்த பரிகாரத்தை கண்டிப்பாக பிரதோஷ நாளன்று அனைவரும் செய்து பாருங்க. ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் செவ்வாய் கிழமை வருகின்ற பிரதோஷ நாளன்று என்ன பரிகாரத்தை செய்தால் உங்கள் வாழ்க்கையில் செல்வ வளம் அதிகரிக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ முழுமையாக பார்த்து தெரிந்திருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயன் அடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.
இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸை பார்க்கும் பொழுது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.